கடவுளே, டாக்டர் இன்னைக்கு என்ன மனைவியா ஏத்துக்கிட்டாளா இல்லையான்னு சொல்ல போறாங்க. அவங்கள பிரிஞ்சு வாழ முடியாதுங்கிற காரணத்தினாலதே பொய் சொல்லி நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படியாவது அவங்க என்னை ஏத்துக்கணும் பிள்ளையாரே. அவங்க என்னை ஏத்துக்கலன்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் வாழறதுல அர்த்தமே இல்லை. வாழ்க வாழ்க. சாமி, என்னம்மா? என்னோட 1 வருஷ வேண்டுதல் இருக்கு. அது நடக்குமா நடக்காதான்னு பதட்டமா இருக்கு. சாமி கிட்ட பூ குலுக்கி போட்டு அது நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா தெரிஞ்சுக்கலாமே. இருமா, நான் போய் பூ எடுத்துட்டு வரேன். இங்க பாருமா, இது சிகப்பு பூ, இது வெள்ளைப்பூ. சிகப்பு பூ வந்ததுன்னா நீ நினைச்சது நடக்காதுன்னு அர்த்தம். வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். சரி சாமி, நீங்க பேப்பர்ல மடிச்சு போடுங்க. சரிம்மா. சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒன்று எடுமா. எடுமா. பிரிச்சு பாருமா. சாமி, எனக்கு பயமா இருக்கு. நான் அப்புறமா பிரிச்சு பாத்துக்கிறேன். சரிம்மா. பிள்ளையாரே, நான் எடுத்திருக்கிற இந்த பூ வெள்ளை பூவாதே இருக்கணும். பிள்ளையாரே, என் டாக்டர் என்ன மனைவியா ஏத்துக்கணும். இவ்ளோ நேரம் ஆச்சு, டாக்டர் இன்னும் வரவே இல்ல. என்ன டாக்டர் போன சுவிட்ச் ஆஃப்னு வருது? மலைக்கோவில்ல வெயிட் பண்ண நான் வந்து என் முடிவை சொல்றேன்னு சொன்னாங்களே, ஏன் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? டாக்டர் ஏன் இவ்ளோ நேரம் ஆகியும் வராம இருக்காங்க? ஒருவேளை அவங்க என்னைய மனைவியா ஏத்துக்கலையோ, அதனாலதான் இங்க வராம இருக்காங்களோ? சச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. கண்டிப்பா என்னை அவங்க மனைவியா ஏத்துப்பாக.
என்னம்மா, நட சாத்துற நேரம் ஆச்சு, இன்னும் அவர் வரலையா? ஆமா சாமி, இன்னும் வரல. அவங்களுக்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் கோயில் நட சாத்திட்டு கிளம்புறேன். ம். எல்லாரும் போயிட்டா. இதுக்கு மேல எப்படி நான் இங்க இருக்கிறது? டாக்டர் ஏன் வரல? அப்போ டாக்டருக்கு என்னைய பிடிக்கல. என்னை அவங்க மனைவியா ஏத்துக்கல. அதனாலதான் கோவிலுக்கு வரல. பிள்ளையாரே, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே டாக்டர் இங்க வரமாட்டா. அவங்களுக்கு என்னைய பிடிக்கல, என்னையும் பார்க்க வரல. போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. அவங்க என்னைய மனைவியா ஏத்துக்கல. அவங்களுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். இதுக்கப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இல்ல, நான் இப்பவே மலையில இருந்து குதிச்சு செத்துறேன். போய் சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கு இதான் எனக்கு தண்டனை. செத்துறேன். வந்துட்டியா? எங்க நீ வர மாட்டியோன்னு நினைச்சு நான் இவ்வளவு தப்பான முடிவெல்லாம் எடுத்துட்டேன் தெரியுமா? நீ உன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட. கோவிலுக்கு வராததால நீ என்னைய மனைவியா ஏத்துக்கலன்னு நினைச்சு நான் செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப மட்டும் நீ வரலன்னா கண்டிப்பா நான் அந்த மலை உச்சிக்கு போய் அங்கிருந்து விழுந்து செத்திருப்பேன். ஏன் டாக்டர் ஒரு மாதிரி பாக்குற? நீ என்னைய மனைவியா ஏத்துக்கிட்டேன்னு சொல்லு டாக்டர். என்னால இதுக்கு மேலயும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு உன் மனசுல நான் இருக்கேன் நானு சொல்லிடு. வா சொல்றேன். டாக்டர், என்ன டாக்டர் கோவமா இருக்க? இந்த ஊரே என்ன மரியாதையா பாத்துச்சு. ஆனா நீ, நான் உன்னை கடத்திட்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்டினதா நீ பொய் சொன்னதுனால இந்த ஒட்டுமொத்த ஊரே எனக்கு கேவலமா பாத்துச்சு.